கொண்டு வந்து சீஃப் ஜட்ஜா வச்சு இல்ல இதற்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு? புரியாது. எடுத்து பாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் எடுத்து பாரு. முந்தா நாள் வந்திருக்கு ஜட்ஜ்மென்ட். என்ன இது என்ன பொய்யா? நான் சொல்ற பொய்ன்னு சொல்லு. பச்சை பொய். எது பொய்? பச்சை ஜமக்காரத்துல வடிகட்ட பாரு. பச்சை பொய். ஏய் பச்சை பொய். மக்களே நல்லா பாத்துக்கோங்க. மக்களே பாத்துக்கோங்க. என்ன சொன்னாரு? சீஃப் ஜட்ஜ் என்ன சொன்னாருங்கறத பாருங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கக்கூடிய அந்த கமிஷன் மீது இருக்கக்கூடியதை நான் விசாரிக்க மாட்டேன். ஒரே உள்ளூர்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் மண்டே ஓச்சது யாரு? நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா போயா எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்காங்க. அவரு கொலை ஒரு கேள்வி கேக்குறாரு. ஆமா என்ன ஆமா ஒரு கேள்வி கேக்குறாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்ற நேரத்துல கத்துற நேரத்துல வேற ஒரு கேள்வி கேட்டா கோவம் வருதுல. 4.5 வருஷம் இப்படிதான் நம்ம கேட்கற கேள்விகளை வேற கதையை பேசினா எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். சரி நான் சொன்னது எலெக்ஷன் கமிஷன் மீது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னது உண்மையா பொய்யா? நான் எங்க உண்மை? ஆதாரம் காட்டுங்க. என்ன ஆதாரம் காட்டுங்க. நீ வக்கீல் தானேயா? மானகட்டம். எவ்வளவு கோவம் வருது பாருங்க.